ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலிமா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது அதுவும் பர்டிகுலராக ஏன் இந்த ஸ்டாக்ஸ் இவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. சார், அதானி என்டர்பிரைசஸ் ஹோல்ட் பண்ணலாமா, அதானி என்டர்பிரைசஸ் ஹோல்ட் பண்ணலாமா, ஏன் என்ன ரீசன்? அவங்க மேபி என்ன ஃபண்டமெண்டல் என்ன நியூஸ் தெரிஞ்சுதான் இல்லை என்ன ரீசனுக்காக கேட்டாங்க தெரியாது. ஆக்சுவலாக நான் அவ்வளோ ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுல நம்ம அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அறிவாளி, ரொம்பவும் இங்கிலீஷ் தெரிஞ்ச அது மாதிரி இல்லை. எனக்கு என்ன அவ்வளோ இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோ படிக்கவும் வராது. ரொம்பவும் என்னுடைய மூளையை கசக்கிட்டு ரொம்ப ஓவராக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் கிடையாது. நான் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச பேசிக் நாலேஜ் என்னவோ அதை வச்சு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் இந்த 5 இயர்ஸாக நம்ம லாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ என்னுடைய இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு நான் என்னோடய வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல், என்னுடைய யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே நம்ம ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்களும் தாராளமாக கலந்துக்கலாம். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஞாபகமாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன காரணத்துக்காக ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சிலர். என்னென்னா, புதுசாக என்ட்ரி ஆகலாமா சார், நான் இப்போது அதானியில் நான் புதுசாக என்ட்ரி ஆகலான்னு இருக்கிறேன். என்ன ரீசன்? அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், மேபி பொலிட்டிக்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம். ஏதாச்சும் காரணத்தினால நீங்கள் ஒருத்தர் நெகட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், ஒருத்தர் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன எடுத்தாலும் அதனுடைய வர்த்தகத்துடைய பிரதிபலிப்பு சார்ட்டில் காமிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரி, நம்ம சார்ட்டுக்கு போகலாம் வாங்க. ஹோல்ட் பண்ணலாமா இல்லை புதுசாக என்ட்ரி ஆகலாமா, எல்லாமே உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்லி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சார்ட்டை பார்த்தோன்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இது மந்த்லி சார்ட்டு. மந்த்லி சார்ட்டில் என்ன சொல்ல வருது சார்ட்டு? மந்த்லி சார்ட்டில் நான் எப்போவாச்சும் நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லுதுங்களா? அதாவது இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது. மார்க்கெட் இங்கே இருக்கிற மார்க்கெட்டு நான் கீழே போகிறேன், நான் என்ன சேல் பண்ணிவிடுங்க, நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சார்ட் தெரியுதுங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதானி என்டர்பிரைஸ் இப்போதைக்கு நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லலை. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கங்க, மார்க்கெட்டில் எப்பவுமே டாப் டு பாட்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறவங்க யாரும் கிடையாது. நான் இதனோட உச்சபட்ச விலை தான் நான் விற்பேன், ரொம்ப கம்மியான விலை தான் நான் வாங்குவேன் அப்படின்ற ஸ்டேஜில் யாரும் கிடையாது. அப்படி இருந்தால் ஃபேக், உண்மையான கிடையாது. டாப்பில் 20%, பாட்டம் 20% விட்டுட்டு இந்த மிடில் என்ன இருக்குதோ இதுதான் நம்மளுடைய இது. ஏன் அப்படின்னா, சப்போஸ் ப்ரைஸ் இங்கேருந்து வந்ததுன்னா அடடா நம்ம அங்கேருந்தே சேல் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எண்ணமும் வரக்கூடாது. ப்ரைஸ் மேலே போக சொல்ல அடடா நம்ம கீழேருந்தே நம்ம பை பண்ணியிருக்கலாமே, இவ்வளோ வேலை போச்சு அப்படின்ற மைண்ட் செட்டும் வரக்கூடாது. நமக்கு என்னென்னா இந்த மிடில் இருக்குது, நமக்கு தான் அதுதான் நம்மளுது. அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டாவே போதும். ஓகே, ஸோ அதானி என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு சேல் பண்ணுறதுக்கான அறிகுறியும் இல்லை. ஸோ மந்த்லி சார்ட்டை பிரகாரம் பார்த்தாலும் ஹோல்ட் பண்ணலாம். சரி, வீக்லி சார்ட்டை பார்த்துடலாமே, வாரத்தோடைய சார்ட்டை நம்ம பார்த்துட்டா ஒரு டிசிஷன் வரலாமே அப்படின்னா சரி, அதையும் நம்ம பார்த்துடலாங்க. வீக்லியோட சார்ட் கூட உங்களுக்கு எந்த ஒரு செல்லிங் ப்ரெஷரும் கிடையாது. நான் செல்லிங் போகிறேன் அப்படின்னு வீக்லி சார்ட்டும் சொல்லலை. ஸோ தாராளமாக வீக்லி சார்ட் பிரகாரமும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சரி சார், நம்ம டே சார்ட்டும் ஒரு டைம் பார்த்துட்டு சொல்லிங்கன்னா, அதாவது 100 சார்ட் அதை பார்த்துன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்கலாம். அதாவது மேபி ப்ரைஸ் மேலே போக போக ஒரு சிலர் வாங்குவாங்க. எப்படி இவ்வளோ தூரம் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் மேலே போகலாம், இதனோட ஹை கட் ஆகிடுச்சு மேலே போகலாம், இதனோட ஹை கட் ஆகிடுச்சு மேலே போகலாம் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த மைண்ட் செட்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டே சார்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டே சார்ட்டில் கூட ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. இந்த இடத்துல லோ க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல மிடில் என்ன பை பண்ணியிருந்தா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது.
ஏன்னா கீழே வந்து ஒரு நியூ லோ க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ப்ரைஸ் இங்கே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷனை கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா நீங்கள் எஸ்எல் கார்ப் வேண்டி வெளியே வந்துட்டு திரும்பவும் மேலே போக சொல்ல நீங்கள் பையிங் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மார்க்கெட்டு ஸ்மூத்தாக மேலே போயிட்டுருக்குது. ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னோ ஒரு சார்ட்டில் ஒரு கிளியரன்ஸ் இல்லாமையோ இல்லை, அழகாக தெளிவாக மேலே போயிட்டுருக்கு, ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். சரி, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதானியில் அப்படின்னா, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ப்ரைஸ் மேலே போகுதுன்னா துணிஞ்சு நானும் இந்த இடத்துல போய் வாங்க போகிறேன், இந்த இடத்துல வாங்க போகிறேன் அப்படின்றது வந்து மிகவும் தவறான விஷயம். அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறையிட்டோன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு நம்ம இன்டர்டே ட்ரேடிங் சொல்லுவோம், புல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ பையிங் என்ட்ரி எடுங்க, அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸும் இது தான் இருக்கும். எப்பவுமே வந்து ஹையில் வந்து பை எடுக்காதீங்க. ஓகே, சரி. இது டே சார்ட்டில் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 2900 அந்த ஏரியா வருது. அதானி என்டர்பிரைசஸ் பொறுத்தவரையிலும் இந்த கண்டிஷன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸும் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்து தான் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா உங்களுடைய ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வியூஸ் என்ன தேவைப்படுதுன்னா கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேயோ இல்லை அடுத்தடுத்த ஏதாச்சும் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மெயின் வந்து லைக்ஸ் அதிகமாக இருந்தால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வரணும், மேக்ஸிமம் லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.